காற்று. காற்றை அதிகாலையில் இருந்து நுரையீரல் உள்ளே செல்லும்படி நன்கு மூச்சை இழுத்து உள்ளே விடும்போது இந்த காற்று தத்துவம் உங்களுக்கு வந்துவிடும். இதுதான் தியான முறை, பயிற்சி முறை. இதை பற்றியும் பேசப் போகிறோம். இதை நம்முடைய பெரியவர்கள், முன்னோர்கள் நிச்சயமாக செய்து கொடுத்திருந்தார்கள். இந்த காற்று தத்துவத்தை சரியாக பயன்படுத்தி விட்டோம்னா நம்முடைய உடல் நிச்சயமாக வஜ்ரம் மாறு ஆகிவிடும். அடுத்தது நெருப்பு தத்துவம். நம் உடலில் எந்த அளவுக்கு நெருப்பு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நெருப்பு இருக்க வேண்டும். நெருப்பு நிறைய ஆனாலும் தவறாகிவிடும், குறைந்தாலும் சடலமாகிவிடுவோம். இப்போ நெருப்பு தத்துவத்தை சரியாக வைக்க வேண்டும் என்றால் நாம் முன்னே சொன்ன அத்தனை தத்துவங்களையும் சரியாக வைக்க வேண்டும். அப்படி நெருப்பு என்பது என்ன என்றால் நம் உடலுள்ள அத்தனை விஷயங்களும் எரித்து சாம்பலாக்கிவிடும். நம்முடைய என்னென்ன அசுத்தங்கள் இருக்கிறதோ, என்னென்ன கெட்ட சக்திகள் இருக்கிறதோ அத்தனையுமே அது எரித்து சாம்பலாகிவிடும். இதுதான் நெருப்பு தத்துவம்.